ஹலோ வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். 24 டீசர் ட்ரெயிலர் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம என்ஜாய்மெண்ட்டில் இருப்பீங்க. ஏன்னா வந்து சூர்யா ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட் மாதிரி ஒரு படம் வித்தியாசமாக கொடுத்துருக்கிறாரு. இதில் வந்து சில விஷயம் நீங்கள் வந்து டீசர் ட்ரெயிலர் பார்த்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த என்ன மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் இந்த இதில் கவர் பண்ணியிருக்கேன். பட் இதே மாரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்த்துக்கோங்க. பட் இதை விஷயலாக தெரிஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் இன்னும் படம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து அந்த டீசரில் பார்த்துருப்பீங்க, இந்த காரு இது எந்த காலத்துக்காரரா, இது எந்த காலத்தில் நடக்குது அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கான பதில் வந்து அந்த ட்ரெய்லர்லேயே கொடுத்துட்டாங்க. 1889 வருஷத்தில் நடக்கிற கதை தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். இது எந்த காலத்தில் படம் இப்படி இருக்கு அப்படின்லாம் நினச்சிருக்காங்கன்னா 1889 டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. இன்னொரு ட்ரெய்லரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் உழுவுறத பார்த்துருப்பீங்க, ப்ராஜெக்ட் 24 அப்படின்னு போட்டு. இது எங்கே இருந்துடா வந்துச்சு, இதெல்லாம் என்னடா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து அந்த டீசர்லேயே அதுக்கான பதில் இருக்குது. சூர்யா அவர் வந்து அந்த புக்கு ஃப்ளாப்பி டிஸ்க் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அடுத்த சீனில் அப்படியே மறைய வைக்கிறாரு. இந்த ரேக்கில் வந்து ஒழிச்சு வைக்கிற மாதிரி ஒரு சீன் அதுலேயே கொடுத்துட்டாங்க. பட் வந்து இன்னொரு சூர்யா, வில்லன் சூர்யா வந்து ஒரு நடந்து வர மாதிரி ஒரு சீன் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து செக் பண்ணுறதுக்கான கரெக்டான வியூ வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து மிஸ் பண்ணிங்களான்னு தெரில. அடுத்து வந்து பேப்பர்லாம் பறந்து யங் சூர்யா எங்கேயோ ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஒருத்தரை வந்து அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். யார் அவர் அடிக்கிறாரு அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு சீனில் வந்து ஓல்டு லுக்குக்கு பக்கத்தில் இருக்கிறவர் அவர் தான். யாரா இவர் அப்படின்னு பார்த்தா அதே ட்ரெய்லரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இவர் தான் வந்து அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேப்பர் பறக்கிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரோ சூர்யாவை சுடுற மாதிரி இருக்கும். பட்டு ரொம்ப இதாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த சூர்யா தான் அவரை சுடுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே நித்யா மேனன்லாம் இருக்காங்க, இங்கே வந்து சூர்யா இருக்கிறாரு. வில்லன் சூர்யா வந்து எட்டி உதைக்கிற மாதிரி நிறைய பேர் ஆளுங்களாம் பின்னாடி போயிட்டு அந்த புக்ஸு அந்த டைம் மிஷின் வாட்ச்லாம் தொலாவுற மாதிரியான சீன்ஸ் வச்சுருக்கிறாங்க. இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2 பேர் எஸ்கேப் ஆகிறத வந்து ஒரு குறுக்கோளியில் எஸ்கேப் ஆகிறாங்க. அதை சுடுறதுக்கான விஷுவல் தான் இந்த சீனு. அடுத்து இந்த எக்ஸ்ப்ளோஷன் சீன் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் யார் இருக்காங்க என்ன அப்படின்னப்போ அந்த ஏஜ் ஓல்டு சூர்யாவை நீங்கள் மிஸ் பண்ணிங்களான்னு தெரில. அடுத்து வந்து இந்த சீன் மெயினாக பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து கத்துற மாதிரி இருக்கும். பட் அதில் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 12:01 கொடுத்துருக்காங்க. பட் வந்து அந்த இயர் பார்த்தீங்கன்னா 28. ஸோ 2028 நடக்கிற மாதிரியான கதை. இன்னொன்று சீனில் பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் வந்து குழந்தைய கூப்பிட்டு போகிற மாதிரியான சீன் வந்திருக்கு. பட் வந்து அங்கே சுடுறது வந்து சுடுறப்ப பார்த்தீங்கன்னா சூர்யா அவர் வந்து குழந்தைய தான் அங்கே வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ நித்யா மேனன் வந்து இறந்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்ட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஆயுஷ்மான் பவா அப்படின்னு சொல்லிட்டு சுடுறாரு ஒரு சீனில். அதே சீனில் அடுத்த அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துப்பாக்கி எங்கே உழுகுதுன்னு பார்த்துக்கோங்க, கீழே உழுகுது. ஸோ ஏதாவது எக்ஸ்ப்ளோஷன் மாதிரிலாம் நடந்திருக்கு. இன்னொன்று மெயினாக நோட் பண்ணிங்களா இல்லையான்னு தெரில, இந்த ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட விரல் 5 விரலுக்கு பக்கத்தில் இன்னொன்று சின்னதாக ஒரு குட்டி ஒன்று விரல் ஒன்று இருக்குது. அது எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு தெரில. இருந்தாலும் இந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாருங்கள், கண்டிப்பாக அது என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த டைம் மிஷின் ரிலேட்டடில் அந்த வாட்ச் ரிலேட்டடில் இதெல்லாமே வர்ற மாதிரி இருக்குது. ஒரு புக்ஸை வச்சு பார்த்துருக்குறாரு. அவர் வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சீன்ஸ் தான் இந்த விஷுவல்ஸு. இந்த கை வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா யங் சூர்யா, அவர் வந்து வாட்ச் மெக்கானிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது பண்ணுறது தான் இந்த சீனு. இன்னொன்று மெயினாக பார்த்துருந்தீங்கன்னா யங் சூர்யா இந்த வாட்சை வந்து எல்லா இடத்துலையும் கட்டியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து வாட்ச் மெக்கானிக்கில் இந்த வாட்ச் எடுத்து இவர் கட்டியிருக்கிறாரு. இதை வந்து எல்லா இடத்துலையும் பாருங்கள். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சில விஷயம் நானும் மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து படத்துக்காக எல்லோரும் தான் வெயிட்டிங். ஆஸ் அ ஃபேனாக நானும் வெயிட்டிங்கு. நல்ல வெற்றிகரமான படமாக வரும்னு நினைக்கிறேன்.